ஹாய் ப்ரோகளே, வாங்க இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோவில் என்ன வீடியோ பார்ப்போம். முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி நிறைய பேருக்கு அந்த வாடை பிடிக்காது, அந்த வாசம் பிடிக்கலைன்னு சொல்லி முள்ளங்கி சாம்பாரே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த வாசம் வராமல் முள்ளங்கியை எப்படி சமைச்சா சூப்பராக இருக்குன்ற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி சாம்பார் ரெடி. ஓகே, வாங்க அது எப்படி செய்முறைன்னு பார்க்கலாம். அதாவது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு, உங்கள்கிட்ட முள்ளங்கி எத்தனை நீங்கள் நறுக்குறீங்களோ அந்த காய்க்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை விட்டு அதுக்கப்புறமா முள்ளங்கி ரொம்ப படிப்படியாக நறுக்க தேவையில்லை, அதே மாதிரி பெருசாகவும் நறுக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸாக, சாம்பார் தானே அதனால் மீடியம் சைஸாக முள்ளங்கியை நறுக்கிங்க. நறுக்கிட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னா, பொன்னிறமாக நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அந்த இருக்கிற எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. நல்லா செவந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். செவந்து வந்ததுக்கப்புறம் அதில் அதை தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த அளவுக்கு செவந்தால் போதும். தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே கடாயில் எண்ணெய் விட்டு கடுந்த பருப்பு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே அடுத்தது வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுவும் பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டுருங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம். தக்காளி வதங்காது அவ்வளோ சீக்கிரம், அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உப்பு போட்டுடணும். தக்காளியை போட்ட உடனே உப்பு போட்டுருங்க. உப்பும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா மசியணும். மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. உப்பு போட்டால் தான் சீக்கிரம் மசியும், அதனால் என்ன பண்ணுறோம், இதோடு சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டுறணும். உப்பு கொஞ்சம் இல்லை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் மிளகாப்பொடி தண்ணியே ஊற்றாமல் இது வதங்கினதுக்கப்புறம் அப்படியே மிளகாப்பொடி போட்டுருங்க. சாம்பார் பொடி போட்டுருங்க. வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி இருக்கும், அதுக்கும் எல்லாம் கலந்த மிளகாப்பொடியும் வச்சுருப்பீங்க, அதையும் போடலாம். போட்டு அதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல, வதக்கி வச்ச முள்ளங்கியும் போட்டு நல்லா பெரட்டுங்க. நம்ம பெரட்டுலேயே அப்படியே தக்காளியெல்லாம் மசிஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த சாம்பார் பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே போட்டு ஒன்றா அந்த எண்ணெயிலேயே பெரட்டணும், தண்ணி விடக்கூடாது. எண்ணெயிலே வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி நம்ம சாம்பார் வச்சோம் அப்படின்னா வாசம் ரொம்ப இருக்கும். எங்கள் வீட்டில் சாம்பார்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா காயுமே இப்படி வதக்கி தான் பண்ணுவேன். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மிளகாப்பொடி, உப்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுவேன். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் தான். பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, கெட்டியாக வேணுன்னா கம்மியாக விட வேண்டியதான், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வைப்போம் அப்படின்னா தண்ணியை வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. அது நல்ல ஒரு 2 கொதி வரணும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றணும். ஏன்னா பருப்பு சீக்கிரமே கெட ஆரம்பிச்சிடும், அதனால் ரொம்ப புளி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக புளி ஊற்றி திரும்ப ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டு அப்படியே அதில் மல்லித்தலையை போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி சாம்பார் ரெடி. சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார், முள்ளங்கி சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. அனைவரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் மலரக்கா டவுட்டை க்ளியர் பண்ணுறேன். ஓகேவா?
இன்னொரு வீடியோ நம்ம பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.